7th standard mathematics term 1 chapter 1 exercise 1.5 question number 5. A poet Tamil Nambika lost 35 pages of his lyrics when his file had got wet in the rain. Use integers to determine the following. அப்படி சொல்லி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு. அதாவது இதில் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நம்பின்னு சொல்லக்கூடிய போய்ட்டு 35 பேஜஸ் மலையில் நனைஞ்சி லாஸ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ ஒவ்வொரு நாளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் நம்பி 5 பேஜ் பெர் டே எழுதியிருக்காரு. அதாவது ஒரு நாளத்துக்கு 5 பேஜஸ் எழுதியிருந்தா எத்தனை நாளத்தை ஒர்க்கை வந்து அவர் லாஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு 1 டே வந்து 5 பேஜஸ், டோட்டல் பேஜஸ் மேலே கொடுத்துருக்காங்க 35 பேஜஸ். டோட்டல் பேஜஸ் வந்து 35 பேஜஸ். இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, டோட்டல் டேஸை வந்து டோட்டல் பேஜஸை வந்து ஒரு நாளத்துக்குள்ள பேஜ் வச்சு டிவைட் பண்ணும். நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் 1 டே. ஸோ டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு 35 டிவைடட் பை 5. 35 5 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 × 7 நம்மளால தெரியும், நம்மளுக்கு வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு 35 × 5 வந்து 7. 35 டிவைட் பை 5 வந்து 7. ஸோ 7 டேஸ் ஒர்க்கு. இப்போ இந்த இடத்துல என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் பேஜஸ் வந்து 35 அண்டு நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் டே பார்த்தீங்கன்னா 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 35 டிவைட் பை 5 டிவைடட் பை 5 பார்த்தீங்கன்னா 35 5. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5 7s are 35. ஸோ 7 டேஸ். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 டேஸ். நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பாருங்க. If 4 pages contain 1000 indicated characters, how many characters were lost? ஸோ கேரக்டர்ஸ்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தாக கேட்டுருக்காங்க. இப்போ FOURனு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, F ஒரு கேரக்டர், O ஒரு கேரக்டர், U ஒரு கேரக்டர், R ஒரு கேரக்டர். அதே போல் அந்த பொயட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த பொயட்ரி லைன்ஸில் பார்த்தீங்கன்னா 1800 கேரக்டர் இருந்திருக்கு 4 பேஜஸில். ஸோ 4 பேஜஸ் வந்து 1000. இப்போ 1 பேஜ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் டோட்டல் பேஜஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டோட்டலாக அதில் எவ்வளோ கேரக்டர்ஸ் லாஸ் பண்ணிக்கானது கொஸ்டின். ஸோ அப்போ 1 பேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 4ஆல் இந்த நம்பர் டிவைட் பண்ணணும். ஸோ 1800 டிவைட் பை 4. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 1800 டிவைட் பை 4. 1 எடுக்க முடியாது, 18 16 4 2 மேலே 4 4 4 16. ஸோ இங்கே டொமேட்டோ 2 வரும், இங்கே 0. ஸோ 0 இறக்குனீங்கன்னா ஒரு 0 கீழே இறக்கணும். ஸோ 0 இறக்குனீங்கன்னா 5 4 20. ஸோ 2 0 போட்டுக்கோங்க. இங்கே 0 மறுபடியும் 0 1 இறக்குவீங்க. ஸோ இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, மேலே ஒரு 0 போட்டு முடிச்சிடணும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 450. அப்போ ஒரு பேஜுக்கு வந்து 450 கேரக்டர்ஸ். இது வேறு இதெல்லாம் கேரக்டர்ஸ் தான். இப்போ டோட்டல் எவ்வளோ பேஜ்? 35 பேஜஸ் ஆர் தேர். ஸோ அப்போது 1 பேஜுக்கு வந்து 450 அப்படின்னா 35 பேஜுக்கு 450 × 35. ஒரு பேஜுக்கு 450னா 35 டைம்ஸ் 450 இருக்கும். ஸோ அப்போது இதை மட்டில் பண்ணுங்கள். 450 35 0 25. இது வந்து 4 5 20 + 2 22 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 0 15 4 3 7 13 வரும். ஸோ இது 0 5 7 5 1 15,750 கேரக்டர்ஸ் டோட்டலாக வருது. ஸோ இதுதான். ஸோ அப்போது கரெக்டாக எவ்வளோ கேரக்டர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காரு? 15,750 கேரக்டர்ஸ் டோட்டலாக லாஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள். இஃப் தமிழ் நம்பி இஸ் paid ₹250 for each page produced, how many much money did he lose? ஸோ எவ்வளோ பணம் இழந்திருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேஜுக்கு வந்து 250 ரூபா. ரொம்ப சிம்பிள் தான். தேர்ட் சம்மு 1 பேஜ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. 1 பேஜ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஸோ 35 பேஜஸ் எவ்வளோ இருக்கும்? 35,000 மட்டில் பண்ணணும் 250. ஸோ அப்போது ₹25 × 35 சாரி ₹250 × 35. ஸோ 250 35 மட்டில் பண்ணுங்கள். 0 25 10 2 5 10 + 2 12. அடுத்து இது 0 15 5 3 15ல. ஸோ 2 6 1 7 0 5 7 8. ஸோ ருப்பீஸ் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்கன்னா ₹8,750. ஸோ இப்போ கவனிங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து. இஃப் கவிமான் ஹெல்ப்ஸ் தமிழ் நவி அண்ட் தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் 7 பேஜஸ் பெர் டே, ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் டு ரீக்ரியேட் ஒர்க் லாஸ்ட்? அதாவது கவிமான் சொல்லக்கூடிய இன்னொரு புலவர் வந்து தமிழ் நவி ஹெல்ப் பண்ணுற அந்த விஷயத்தில். ஸோ அப்போது ஒரு நாள் 7 பேஜஸ் உங்கள் 2 சேர்ந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா ஒர்க் பண்ண லாஸ்ட்டை ரிக்கெட் பண்ணதுக்கு, அதாவது திரும்ப பெறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 1 டே வந்து 7 பேஜஸ். இப்போ இந்த கேஸில் அதாவது கவிமானும் தமிழ் நம்பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ வந்து 1 டே வந்து 7 பேஜஸ். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன? டோட்டல் பேஜஸ், அதாவது டோட்டல் டேஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பேஜஸ் வந்து 35. 1 டே பேஜ், அதாவது 1 டே எவ்வளோ பேஜ் எழுத முடியும்னு உள்ளது கொஸ்டின். ஸோ அதுக்கு 35 divided by 7. ஸோ 7 5s are 35. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 பேஜஸ். 5 டேஸ் தான் ஆகும். ஸோ 35 divided by 7 வந்து 5 டேஸ் வந்து ஆகும்.
நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. தமிழமை பேஸ் கவிமான் ₹100 per page ஃபார் கிஸ் ஹெல்ப் ஹவு மச் கைனி டிட் கவிமான் ரிசீவ். கவிமானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறாரு. ஸோ அப்படி 100 ரூபா வச்சு ஒரு பேஜுக்கு கொடுக்குறாரு. ஸோ 1 பேஜுக்கு வந்து ₹100. ஸோ அப்படி கொடுத்தாருன்னா கவிமான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரோ அவளுக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 35 பேஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ 35 பேஜஸ் எவ்வளோ? ₹100 × 35. சிம்பிளாக சொல்லணும்னா இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 is 135 வரும். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3500. ஸோ டோட்டலாக ₹3500 வந்து கவிமானுக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.